எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ப்ரீஸ்ட்டு அப்புறம் ஒரு 2 செக்யூரிட்டி கார்ட் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரூ. 1000 பிரைபு வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. குயிக் தர்ஷனுக்காக அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதில் வந்து அந்த ஹெச்ஆர் அண்ட் சிஇ மினிஸ்டர் ரமேஷ் அப்படிங்கிறவர் வந்து அங்கே மாஸ்க் போட்டு அங்கே அந்த இன்ஸ்பெக்ஷனுக்காக போயிருந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. போலீஸ் வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டாக இது கம்ப்ளைண்ட் வந்து இது லாட்ஜ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இடையில 2 இன்ஷூர் ஒர்க்கர்ஸ் அதான் மொட்டையில் அடிப்பாங்கள அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு அதுவும் இல்லாமல் அவங்களோட லைசன்ஸும் டெம்பரரியாக கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களும் வந்து அங்கே மணி வாங்கியிருக்காங்க டிவோட்டீஸ் கிட்டேருந்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு முதலே வந்ததுக்கப்புறம் அவர் வந்து மினிஸ்டர் அந்த ஹெச்ஆர்என்சிஇ மினிஸ்டர் ரமேஷ் வந்து அந்த டெம்பிளுக்கு போயிருக்காரு. மாஸ்க்கு போட்டு அதை அது தெரியாத மாதிரி போயிருக்காரு. கண்டக்ட் பண்ணியிருக்காரு சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் ஃப்ரைடே அன்னைக்கு மார்னிங் இது நடந்திருக்கு. அந்த கோபுரம் என்ட்ரன்ஸ் வழி அந்த இடத்துல வந்து ஒரு சில மென் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அலிஜிடாக ரூ. 1000 கேட்டிருக்காங்க. ஸ்பெஷல் விஐபி தர்ஷனுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து டைரக்ட் தர்ஷனுக்கு அப்படின்னா இன்னும் குயிக்காக சீக்கிரம் பார்த்துட்டு போயிடலாம். ஃப்ரீ தர்ஷன்லாம் லேட் ஆகும் அப்படிங்கிறனால வந்து அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழும்பி இருக்குது. எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து கேட்கப்பட்டிருக்கு. யார் வந்து இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்களோ, அதாவது ஐயப்பன் அப்படிங்கிறவர் ஒரு பேர் ப்ரீஸ்ட்டு, கே கருப்பசாமி, தோப்பு அப்படிங்கிறவங்க 2 எக்ஸ் சர்வீஸ்மென் டிப்ளாய் பண்ணப்பட்டிருந்திருக்காங்க கார்ட்ஸாக. டெக்ஸ்கோ அப்படிங்கிற அந்த இதன் மூலிமா டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்காங்க. மீன்வைல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சம் கார்ட்ஸ் வந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா வந்து அப்பாலஜி வந்து சொல்லி அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து மினிஸ்டர் ரமேஷ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டினை பண்ணியிருக்காரு. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நாங்கள் ஃபைண்டிங்ஸ் என்னன்னு பார்த்து அதை வந்து ரிப்போர்ட்டை வந்து நாங்கள் சிஎம் விஜய்க்கு வந்து அனுப்புவோம். ஃபர்தராக வந்து ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இருக்காது, எந்த ஒரு பாகுபாடும் இல்லை, சாஃப்ட் கார்னரும் இதுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ யாராவது ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணாங்கன்னா ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்கப்படும் அப்படிங்கிறத வந்து அஷ்யூரன்ஸ் அவர் கொடுத்துருக்காரு. இதில் வந்து ஒரு கிரிட்டிசிசமும் வந்து எழும்பி இருக்குது. என்னென்னா சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரீஸ்ட்டு அப்புறம் வந்து மினிஸ்டர் 2 பேருமே வந்து அந்த பிராமின் கம்யூனிட்டியை சேர்ந்தனால அந்த ப்ரீஸ்ட்டு வந்து ரொம்ப லீனியண்ட்டாக தான் ட்ரீட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க. 2 கார்ட்ஸ் வந்து சர்வீஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மினிஸ்டர் ரமேஷ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐயப்பன் அப்படி அவர் வந்து டெம்பிள் எம்ப்ளாயி கிடையாது. பட் அவர் ஹெரிடிட்ரியாக ப்ரீஸ்ட், அதாவது அந்த பரம்பரையாக இருப்பாங்கள்ல அந்த மாதிரி இருக்கிறவர் அவர். அதனால் அவர் வந்து அங்கே சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு வாலண்டியராக வந்து அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த டிசிப்ளினரி அந்த ப்ரொவிஷன்ஸ் அந்த அகெயின்ஸ்ட் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸு இந்த ஸ்டாஃபோட அதை வந்து இவருக்கு அப்ளை ஆகாது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த அலிகேஷன் அந்த இதெல்லாம் பார்த்து அதை எக்ஸாமின் பண்ணி எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தர்ஷனோட அந்த இதை பார்த்ததுக்கப்புறம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரிவ்யூ பண்ணியிருக்காரு. அந்த அன்னதானம் ஹால் இதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு. டெம்பிள் ப்ராப்பர்ட்டி அந்த இதெல்லாம் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. டீம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அசஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரெவின்யூஸை வந்து அந்த டெம்பிளுக்கு கலெக்ட் பண்ணப்பட்டதெல்லாம் வந்து ப்ராப்பராக கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கா, ஐடென்டிஃபை ஏரியாஸா அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி திடீர்னு வந்து சடனாக இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது வந்து நம்ம அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாமே வந்து ப்ராப்பராக இருப்பாங்க. ஏன்னா சஸ்பென்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது, இல்லாட்டி பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படிங்கும்போது அந்த ஒரு பயம் இருக்கும். இது ஒரு குட் இனிஷியேட்டிவாக தான் இருக்குது. இந்த எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம இது வந்து நாடு நல்லா இருக்கும். இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க, இல்லாட்டி அந்த இதில் எக்ஸ்ப்ளனேஷனில் என்ன அவங்க கொடுத்துருக்காங்க ப்ரீஸ்ட் அப்படிங்கிறது இனிமே தான் தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.